ராமராமா, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, பராபவ வருஷம் சித்திர மாதம் 9ஆம் தேதி, பஞ்சமி திதி கார்த்தால 6 மணி 21 நிமிஷம் வரை, பின்பு ஷஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம், அதிகண்ட யோகா, பாலவ கரணம். இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஜெயந்தி தினம், பெரிய புண்ணிய காலம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் பகவத் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி. இந்த மகானின் சிறப்பை பற்றி கூறவும். அதாவது பகவான் ஸ்ரீ ராமானுஜர் ரொம்ப ஒரு மகான் அவதார புருஷர், ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றா. அவர் ஸ்ரீபாஷ்யம் பண்ணி, அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யங்கள் பண்ணி, அதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரு, பாஷ்யம் பண்ணி லோகோபகாரம் பண்ணியிருக்கார். பல பாமரர்களுக்கும் பகவத் பக்திய போதிச்சு, பகவானிடத்துல எல்லாரும் இப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற அந்த சரணாகதி தத்துவத்தை எல்லாருக்கும் போதிச்சு, எல்லாரும் தன்னை பகவானிடத்துல அர்ப்பணம் பண்ணிக்கொள்வதனால் பரம ஸ்ரேயஸானது ஏற்படுறது, எல்லாருடைய பாபங்களும் போறது, அவரவர்கள் ஸ்ரேயஸ அடையறா, மேன்மையை அடையறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து கூறி, எல்லாருக்கும் பகவன் நாமாக்களை உபதேசம் பண்ணி, ரொம்ப ஒரு பாமரனா இருக்கிறவனுக்கும் பகவன் நாமாவை சொல்லி அவன் கரையேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து கூறி லோகோபகாரம் பண்ணி அப்படி வாழ்ந்ததான அவதார புருஷால் அவளுடைய ஒரு ஜெயந்தி இன்றைய தினம், ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி. எல்லாரும் ராமானுஜரை ஸ்மரிச்சுக்கணும். ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாதனை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ரங்கநாதனிடத்துல அபரிமிதமான பக்தி ராமானுஜாச்சாரியாளுக்கு. அப்பேற்பட்ட ரங்கநாயகி சமேத ரங்கநாதனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ராமானுஜனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ராமராம்.